ஸோ ஆல்ரெடி 11th பயாலஜியோட ஸ்லாப்ஸ் பார்த்தோம். ஸோ 2-3 ஸ்லாபாக பிரித்து 11th பயாலஜி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக 12th பயாலஜி சாப்டர்ஸ் இதுதான் அதிகமாக கேட்டுட்டு இருந்தது கூட. ஏன்னா லைக் ஃப்ரெஷர்ஸும் 12th ஈஸின்னு நினைக்கிறாங்க, ரிப்பீட்டர்ஸும் 12th ஈஸின்னு நினைக்கிறீங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமாக அதிகமாக கேட்கப்பட்ட வீடியோ. ஸோ வில் see how we'll study the 12 chapters. So before going, welcome to my channel Inspiring Brains, and this is Hari, completed physiotherapy, currently doing 3rd year MBBS and a part-time biology faculty. 12th biology பொறுத்த வரைக்கும் you got 5 units. First unit வந்து reproduction, அதுக்குள்ளே ஒரு 4 சாப்டர் இருக்குது. செகண்ட் வந்து ஜெனட்டிக்ஸ், அதில் ஒரு 3 சாப்டர் இருக்குது. பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர், அதில் ஒரு 3 சாப்டர். பயோடெக்னாலஜியில் ஒரு 2. ஃபைனலாக ஈக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட், அதில் ஒரு 4 சாப்டர் இருக்குது. ஸோ இப்போ அலாட்மெண்ட் வைஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷனில் 11% டோட்டலாக 11th and 12th கம்பைண்டாக ரீப்ரொடக்ஷன்லேருந்து 11% வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜெனட்டிக்ஸில் 19%, பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் அதில் ஒரு 9%, அண்ட் பயோடெக்னாலஜியில் ஒரு 5%, அண்ட் ஈக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட்டில் 5%. இப்போ சொன்ன எல்லா பர்சன்டேஜும் சப்ஜெக்ட் டு வேரியேஷன்ஸ் கரெக்டு தான், மாறும். ஏன்னா இப்போ லாஸ்ட் இயரே பார்த்துட்டேன்னா ஈக்காலஜிலேருந்து கிட்டத்தட்ட 12 கொஷின்ஸ் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி 4 கொஷின் தான் வந்திருக்கு. ஸோ தேர் பி ஆல்வேஸ் வேரியேஷன். பட் ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம பார்த்தோன்னா ஐ செக்ரிகேட் அண்ட் டெல் யூ ஹவு டு ஃபோக்கஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12th பொறுத்த வரைக்குமே நான் ஸ்லாபே பிரிக்கல, 2 தான். 2 மோடமில் யூ வில் ஜஸ்ட் ஃபினிஷ் ஆல் த சாப்டர். அதில் ஃபர்ஸ்ட் லாட்டில் இருக்கிற சாப்டர்ஸில் ஃபஸ்ட் இருக்கிறது ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்ஸ் ஈஸியான சாப்டர். எல்லா வருஷமும் ஒரு கொஷின் வருது, சில டைம் வராமல் இருக்குது, பட் ஒரு கொஷின் வரதுக்கான சான்ஸ் அதிகம், ஈஸியாக தட்டிடலாம். ஸோ ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்ஸ் விட்டுறாத, ஜஸ்ட் நீ பேப்பரை திருப்பினாலே ஈஸியாக படிச்சிருவேன். பிகாஸ் அதில் ஒன்றுமே இல்லை. ரீப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி என்ன ஈவெண்ட்ஸ், ரீப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் என்ன, ஃபர்டிலைசேஷன் அப்புறம் என்ன, போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு ரஃப்பான ஓவரால் ஐடியா தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வில் பி அ கொஷின். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஃப்ளவரிங் பிளான்ஸ் அண்ட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், 2 என்டைட்டி. ஒன்று பிளான்ஸில் டீல் பண்ணுறோம், ஒன்று அனிமல்ஸில் டீல் பண்ணுறோம், ஆர் ஹியூமன்ஸில் டீல் பண்ணுறோம். அண்ட் திஸ் இஸ் அ வெரி வெயிட்டேஜ் யூனிட் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன். இதுலேருந்து 3 கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஆஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டடி. இப்போ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் கண்டிப்பாக படிச்சிருவீங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஃப்ளவரிங் பிளான்ஸும் ஈஸி தான். வென் யூ அப்ளை த கான்செப்ட், என்ன ப்ராசஸ் சொல்கிறாங்க, என்ன ஸ்ட்ரக்சர், ஏன்னா அதில் ஸ்ட்ரக்சரோட நேமு, கட் செக்ஷன்ஸ், இதெல்லாம் தான் கொஷினாக வரும். அண்ட் ஃபைனலாக ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், ஆஃப்கோர்ஸ் அதில் வர இயர்ஸு, தென் இந்த டெக்னாலஜிஸ் என்னென்ன, அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் என்னென்ன, இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஸோ திஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன் விச் வில் கவர் அட் த ஃபர்ஸ்ட் ஷார்ட். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் போகலாம். அதில் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், அதை படிக்க தான் நம்ம மெடிசனுக்குள்ளேயே போகிறோங்கிறதுனால கண்டிப்பாக அதெல்லாம் விட்டுட்டு படிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். யூ ஹாவ் டு ஸ்டடி தட் சாப்டர். அண்ட் அதை முடிச்சுட்டு 2 குட்டி சாப்டர் என்னென்ன, மைக்ரோப்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் நோட்ஸாக மாற்றி நான் படிக்கும் போது என்னோடய லாங் சைஸ் நோட்டில் ஒரு 2 pages to 3 pagesக்குள்ளே நான் முடிச்சிருந்தேன். ஸோ அவ்வளோ ஈஸி மைக்ரோப்ஸு. அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் த வெல்ஃபேர்னு ஒன்று இருக்கும். இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, எதுக்கு ரெசிஸ்டண்ட்டு, எந்தெந்த இன்செக்ட்ஸில் என்னென்ன வரும், விச் இஸ் அஃப்கோர்ஸ் when comparative to the other conceptual chapters இது ரொம்ப ஈஸி. இந்த 3மே ரொம்ப ஈஸி ரிலேட்டிவாக. ஸோ பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேரில் 3 சாப்டரையுமே கவர் பண்ணிடுங்க, முடிச்சாச்சு. அப்போ ரீப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு 11% வந்துடும், இதிலேருந்து ஒரு 9% இப்போ கையில் இருக்கும். அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து பயோடெக்னாலஜி 2 தான். நம்ம எப்படி இருந்தாலும் உருண்டு பரண்டு 12th எப்படி படிச்சிருப்போம். எந்த போர்டாக இருந்தாலுமே ஒரு 5 மார்க் கொஷினோ ஒரு எஸ்ஏ கொஷினுக்கோ கண்டிப்பாக அது படிச்சிருப்போம். ஸோ பயோடெக்னாலஜி அப்படியே படித்து முடிச்சிடு. 5% கண்டிப்பாக 2லேருந்துமே கொஷின் வரும். ஒரு கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு கொஷின் கொஞ்சம் கான்செப்சுவல், இல்லை அந்த டயக்ராம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த BAM H1 சைட் அந்த மாதிரிலாம். ஸோ அது அந்த மாதிரி டயக்ராமேட்டிக்கலாக கேட்கலாம். ஸோ திஸ் கம்ப்ரைசஸ். ஸோ ரீப்ரொடக்ஷன் முடிச்சுட்டேன், பயாலஜி ஹியூமன் வெல்ஃபேர், பயோடெக்னாலஜி முடிச்சுட்டேன். இப்போ கடைசியாக இதான் ஃபர்ஸ்ட் ஸ்லாப். 2வது ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் 2 என்டைட்டி இருக்குது. ஒன்று ஈக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட், தென் அதர் ஒன் இஸ் ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ்க்கு கொஞ்சம் கான்செப்ட்ஸ் தேவை. அதனால் ஃபர்ஸ்ட் என்னென்னா, அப்படியே மக்கப் பண்ணால் அப்படியே மார்க் வரும் அப்படின்னு சொன்னால் அது ஒரே ஒரு மொத்த இதுலேயுமே அந்த ஒரே ஒரு சாப்டர் தான். அது என்னென்னா ஈக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட். இந்த யூனிட்ஸில் இருக்க எல்லா சாப்டர்ஸுமே. ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் உனக்கு அப்படியே அந்த புக்கில் இருக்க ஒரு வார்த்தை கூட மாறாமல் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அதில் உனக்கு கன்ஃபார்மாக மார்க் வரும். ஈவன் அமேசான் ஃபாரஸ்ட்டில் கூட கொடுத்துருப்பாங்க கரெக்டாக.
ஸோ 427 mammals, 427 amphibians, 378 reptiles, 3000 fishes, 1300 birds, 1,25,000 invertebrates, இந்த மாதிரி டேட்டாலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே படித்தா அப்படியே அதில் கொஷின் வரும். ஸோ ஐ திங்க் இந்த ரெண்டில் கான்செப்ட்ஸ் எனக்கு அவ்வளோ தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஈக்குவாலஜி ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இமேஜின் இதில் மொத்தமாக ஜெனட்டிக்ஸில் வர 19% தவிர மொத்த கொஷின் இப்போ கையில் தான் இருக்கும். நவ் கம் டு த ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இருக்குது: பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், மாலிகுலர் பேசிஸ் அண்ட் ஃபைனலி எவல்யூஷன். இதில் எவல்யூஷன் மட்டும்தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, டைரக்ட் தியரிட்டிக்கல் கொஷின்ஸ். ஸோ இந்த ட்ரையோபித்தக்கஸ், ராமாபித்தக்கஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தோட எத்தனை மில்லியன் இயர்ஸ் எகோவில் இருந்துச்சு, இந்த மாதிரி டேரக்ட் டேட்டா பேஸ்ட் அண்ட் கொஞ்சம் ஈஸியாகவே மார்க் வாங்கலாம். அட் த சேம் டைம் கொஞ்சம் ஹைலி வேல்யூபிள் சாப்டர்னால் அது எவல்யூஷன். ஸோ உனக்கு கான்செப்ட்ஸ் தெரியல அப்படின்னா எவல்யூஷனை ஃபஸ்ட்டு முடி. ஒன்ஸ் அதை முடிச்சதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனுக்கு போங்க. அதை முடிச்சுட்டு அந்த பிரின்சிபலை ஓவராலாக நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன, ஓ இது க்ரீன் கலரில் இருக்குது, இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இன்டீரியராக போய் பார்க்கறது தான் அடுத்த லெசன், விச் இஸ் மாலிகுலர் பேசிஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இது 3மே கம்பைன் பண்ணி படித்தேன்னா தான் ஃபஸ்ட்டு எவல்யூஷனை முடிச்சிடு, ஒரு செப்பரேட் என்டைட்டி. இந்த ரெண்டுலேயுமே பிரின்சிபல்ஸ் முடிச்சுட்டு மாலிகுலர் பேசிஸ் முடித்தேன்னா ஜெனட்டிக்ஸ் பக்காவாக இருக்கும். அண்ட் அதில் தான் உனக்கு நியூமெரிக்கல்ஸும் இருக்குது. ஸோ நியூமெரிக்கல்ஸையும் யூ ஷுட் கான்சென்ட்ரேட், ரைட்? ஸோ நிறைய பேர் சார் எனக்கு பயாலஜி மட்டும் போதும் அப்படிங்கிறீங்க. பயாலஜியில் நான் கொஞ்சம் நிறையா மார்க் வாங்கணும், நான் நிறைய எரர் பண்ணுறேன், தப்பு பண்ணுறேங்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சீரியஸாகவே ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் NEET ஆப். ஏன் அப்படின்னா இப்போ பயாலஜிக்கு புதுசாக ஒரு 4 ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா, லைக் தே வில் கிவ் நோட்ஸ், ஒரு நிமோனிக் சேவை, ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கு இருக்கிற நிமோனிக் சேவை நோட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்காஸ்ட், சுத்தமாக படிக்கவே முடியல, அதிகமாக பாட்டு கேட்குற பழக்கம் இருக்குது அப்படின்னா யூ கேன் புட் த பாட்காஸ்ட். அதில் ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ நோட்ஸ் உனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஈவன் தட் பிகம்ஸ் அ குட் மெமரி. கிராஸ்வேர்ட்ஸ் இருக்குது. தென் இந்த பயாலஜி ரிலேட்டடாக மீம்ஸு. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் அதிகமாக பார்க்குற ஒரு பர்சன், அதாவது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் அதை இதில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உனக்கு மார்க்ஸாக மாறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இட் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல். இது பயாலஜிக்கு மட்டும் கிடையாது, அகெயின் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான், ஃபிசிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறத இவங்க கொஷின்ஸாக மாற்றி வச்சுருக்காங்க. அண்ட் தட் இஸ் வெரி 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 யூஸ்ஃபுல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரிக்கு எந்த பார்ட்டில் நான் வீக்கோ அந்த பார்ட்டை மட்டும் நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை அந்த பார்ட்டை தவிர மிச்சம் இருக்கிறதுல நான் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அதை பெட்டராக மாற்றலாம். இதுக்கான ரெண்டுத்துக்கான உனக்கு ஒரு பாத்வேவும் இதில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல்னால் ஃபிசிக்கல், ஆர்கானிக்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக்னா இன்ஆர்கானிக். இதில் நீ ஈஸியாக உன்னை எவாலுவேட் பண்ணுறதுக்கு நீ யூஸ் பண்ணலாம். And you can get this app using the link given in the description, and you can use my code HARI25 to get a discount from the total purchase. So this is all about ஏன்னா பயாலஜி கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை வாங்கினா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அதை வச்சு நீ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க்ஸையும் பூஸ்ட் பண்ணலாம். that's for the thing. And regarding the course, I just want to give 2 important என்ன சொல்கிறது, ஒரு ஐடியா தரணும் அப்படிங்கிறத என்னோடய ஃபஸ்ட் விஷயம். என்னென்னா, அந்த 29 rupees எதுக்கு அப்படின்னா, அந்த ஒரு கொஷின் பேப்பர் 19ஆம் தேதி நீங்கள் எழுத போகிறதுக்கான டெஸ்ட்டுக்கான ஃபீஸ், அவ்வளோதான். தட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது போக 5 ஃபுல் மாடல் ப்ளஸ் யூ காட் சம் பயாலஜிக்கு மட்டும் உனக்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்குது, கரெக்டாக? ஸோ 5 ஃபுல் மாடல் ப்ளஸ் சாப்டர் வைஸ் டெஸ்ட். இதுக்கு மட்டும் என்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் எங்கிட்ட கேட்குறீங்க. I'll just announce the requirements in the other next videos. இந்த forthcoming வீடியோஸில் நான் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்படி என்ரோல் பண்ணுங்கிறத சொல்லுவேன். ஸோ இன்னும் அதுக்கான என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலை. இது ஒன்று. 3வது கிளியரான ஒரு விஷயம் ரிகார்டிங் our course. It's actually 4,000 rupees and it is for 35 days. 35 நாள் ஷெட்யூல் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டேன், எந்தெந்த அன்றைக்கி என்னென்ன எடுக்க போகிறேன்னு. இட்ஸ் ஒன்லி ஃபார் பயாலஜி. அண்ட் அந்த கோர்ஸில் வரவங்களுக்கு 5 ஃபுல் மாடலும் ஃப்ரீயாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், எல்லா சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். அது போக ரொம்ப எரர் இருந்துச்சுன்னா ஆர் மென்டார்ஸ் வில் டாக் வித் தெம். லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை ரொம்ப லைக் டிப்ரெஸ்டாக இருக்குது, ஏதாச்சும் ஒரு 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 வே வேணும் நீங்கள் வெளியில் வரதுக்கு அப்படின்னா surely will help it out through this course. So this is overall idea of this course, and if you still have any doubts you can put it in the comment box below. I'll surely reply for this. And regarding ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே you can put it in the comment box. We'll surely do a video in the next time. Thank you.